வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 காசுகள் அதிகரித்து ₹104.49 விற்பனை. டீசல் விலை லிட்டருக்கு 91 காசுகள் அதிகரித்து ₹96.11 விற்பனையாகிறது. புதுச்சேரியிலும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 காசுகள் உயர்ந்து ₹100.12 விற்பனை. டீசல் விலை லிட்டருக்கு 88 காசுகள் அதிகரித்து ₹90.27 விற்பனையாகிறது. கோடை காலத்தில் மின்வெட்டு இல்லாத சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார், மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன், நிதித்துறை செயலாளர் சித்திக் ஆகியோருடனான ஆலோசனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தல். அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. நான்காம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 1ஆம் தேதி திட்டமிடப்பட்ட நாளில் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அறிக்கை. PMஸ்ரீ திட்டம் குறித்து முதலமைச்சர் விஜயுடன் ஆலோசனை நடத்தியதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. தாவேகாவின் அடிப்படை கொள்கைகளில் இருமொழிக் கொள்கையும் ஒன்று என திட்டவட்டம். வெற்றி கழகத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கையில் ஒன்று இருமொழி கொள்கை என்பதை நேரத்தில் தெரியப்படுத்துகிறோம். அடுத்தடுத்த கூட்டங்களில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தரும். இல்லை, நம்முடைய இருமொழி கல்வி என்பது அவரவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம். உறவுகளோடு பேச தாய்மொழி, உலகத்தோடு பேச ஆங்கில மொழி என்பதில் தான் நம்ம உறுதியாக இருக்கிறோம். அடுத்தடுத்த கூட்ட ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு அடுத்த கட்ட படிகள் குறித்து தெரிவிக்கும். இயலாமையை மறைக்க நம்மேல் அவதூறுகள் பரப்பப்பட்டு வருவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொய்களை பரப்பினால் உண்மையை போட்டுடைப்போம் எனவும் எக்ஸ் பதிவு. பதவி வேண்டுமென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு முன்பாகவே தாவேகாவுக்கு ஆதரவளித்திருக்க முடியாதா என திருமாவளவன் கேள்வி. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்திற்காகவே தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்ததாக விளக்கம். அதிமுக என்ற ஆலமரத்தின் நுனிக்கிளையில் அமர்ந்து சிலர் அடிமரத்தையே வெட்டிச் சாய்க்க பார்க்கிறார்கள். வெட்டுபவர்கள்தான் கீழே விழுந்து உருக்குலைந்து போவார்களே தவிர ஆலமரத்திற்கு எந்த தீங்கும் வராது என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. குதிரை பேரம் மற்றும் பதவி ஆசை காட்டி அதிமுகவின் முதுகில் குத்திவிட்டது விஜயின் தமிழக வெற்றி கழகம். 5 கட்சிகளின் ஆதரவுடன் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கும் இந்த பொய்க்கால் குதிரையின் நடனம் சில காலம்தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். விரைவில் அதிமுக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் வாங்கப்பட்ட கடிதங்களை இபிஎஸ்க்கு அனுப்பி வைக்க எஸ்பி வேலுமணி தரப்பு திட்டம். இன்று காலை 9 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை பசுமை வழிச்சாலை உள்ள இல்லத்திற்கு வர வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு.
முன்னாள் அமைச்சர் செம்மலை அதிமுகவில் இருந்து விலகல். அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள் நிலவி வந்த நிலையில் நிரந்தரமாக விலகிக் கொள்வதாக அறிக்கை. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம். கடல் கடந்து வாழும் நம் தமிழ்ச் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் எக்ஸ் பதிவு. சென்னை அடுத்த மறைமலை நகரில் நாதக சார்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கூட்டம். இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை கண்டித்து சீமான் ஆவேச உரை. இனிய தமிழ் சொந்தங்களே, கேட்கிறதா உங்கள் குரல்கள், தெரிகிறதா உங்கள் முகங்கள், மறந்திருப்பீர்களா எங்களை? ஓடி வந்து உங்களை எல்லாம் ஒரு முறை கட்டி அணைத்து கதறியல வேண்டும் என்று துடிக்கிறோம். தேர்தல் தோல்வியைக் கண்டு துவண்டு போகும் கட்சி நாதக அல்ல என சீமான் பேச்சு. ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தேடிக்கொண்டு இருக்கிறது எனவும் ஆவேசம். ஈரானை கைப்பற்றினால்தான் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படும். குடும்பத்திற்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பை சுட்டிக்காட்டி சீமான் விமர்சனம். பொது வாழ்க்கையில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. புத்துணர்ச்சியோடும் புதுப்பொலிவோடும் நான் மீண்டும் வருவேன் என்றும் அறிக்கை. தமிழகம் முழுவதும் உள்ள அம்மா உணவகங்களை சீரமைக்க முதலமைச்சர் பிறப்பித்திருக்கும் உத்தரவு வரவேற்பிற்குரியது. அம்மா உணவகங்களின் அவசியத்தை உணர்ந்து அத்திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய டிடிவி தினகரன் கோரிக்கை. முதலமைச்சர் விஜயின் ஆட்சி சிறப்பாக இருக்கும். மதுரையில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேட்டி. ஒரு முதல்வர் அது நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலராக ககன்தீப் சிங் பேடியும் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளராக சுக்சோங்கம் நியமனம். கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலராக அமுதா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை செயலராக பிரசாந்த் வாத்னேர் மாற்றம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலர் அமுதா மாற்றப்பட்டு பழனிசாமியும், போக்குவரத்து செயலராக வள்ளலாரும் நியமனம். நீர்வளத்துறை முதன்மை செயலராக சத்யபிரதா சாஹூ, மின்சாரத்துறை செயலராக அனில் மேஷம் ராம் நியமனம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரள மாநில முதலமைச்சராக வி.டி. சதீஷன் பதவியேற்பு. 20 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். സതീശൻ എന്ന ഞാൻ നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിൻ്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും കൂറും പുലർത്തുമെന്നും ഞാൻ ഭാരതത്തിൻ്റെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും നിലനിർത്തുമെന്നും ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങൾ വിശ്വസ്തതയോടും മനസാക്ഷിയെ മുൻനിർത്തിയും നിർവഹിക്കുമെന്നും ഭരണഘടനയും നിയമവും അനുസരിച്ച് ഭീതിയോ പക്ഷപാതമോ പ്രീതിയോ
கேரளாவில் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் ஜூன் 15 அமலுக்கு வருகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற வி.டி. சதீசன் அதிரடி அறிவிப்பு. ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே சென்றடைந்தார் பிரதமர் மோடி. தலைநகர் ஓஸ்லோ விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு, பரதம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனமாடி இந்திய வம்சாவளியினர் உற்சாகம். நார்வே நாட்டு பிரதமர் ஜோனாஸ் கருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துதல், வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் குறித்து முக்கிய ஆலோசனை. இந்தியா நார்வே இடையிலான நல்லுறவு பசுமை உத்திசார் கூட்டாண்மை என்ற நிலைக்கு உயர்ந்துவிட்டது. பிரதமர் மோடியுடனான சந்திப்பு குறித்து நார்வே பிரதமர் ஜோனாஸ் கர்ஸ்டோ பெருமிதம். ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் கொள்முதல் தொடரும். மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா திட்டவட்டம். நாள் ஒன்றுக்கு 1000 கோடியாக இருந்த எண்ணெய் நிறுவனங்களின் இழப்பு தற்போது 750 கோடியாக சரிவு. பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு விலை உயர்வை சுட்டிக்காட்டி மத்திய அரசு அறிவிப்பு. அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை தொடர்கிறது. அணுசக்தி குறித்தான உரிமைகளில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றும் ஈரான் திட்டவட்டம். சென்னை சேப்பாக்கில் நடைபெற்ற ஐபிஎல் லீக் போட்டியில் சிஎஸ்கே அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. நடப்பு சீசனில் பிளே ஆஃப் வெல்லும் வாய்ப்பை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிட்டத்தட்ட இழந்ததால் ரசிகர்கள் சோகம். மேட்ச் ஃபுல்லாக நம்ம டாமினேட் பண்ணாங்க சிஎஸ்கே. அதுவும் இவங்க சரியாக ஆடலை, ஏதாவது நல்ல பால் போடலைன்னா கூட க்ரௌடோட சப்போர்ட்லாம் பயங்கரமாக இருந்தது. அவ்வளோ க்ரௌட் வராங்க, அவ்வளோ சப்போர்ட் தராங்க. ஒரு இம்பேக்ட் பிளேயராக கூட தோனியை இறக்கி ஒரு 2 பால் ஆடி இருந்தாங்கன்னா கூட அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருந்திருப்பாங்க. ஆனால் ஃபிட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, 2023 அப்புறமாவே போகல. அதுதான் தோனியோட கேப்டன்சி தான், அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். ஏன்னா தோனியோட கேப்டன்சி இருக்கும்போது நமக்கு பிளே ஆஃப்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை, அசால்ட்டாக நம்ம போகிறது தானே அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ ஏதோ டீம் எல்லாம் டாமினேட் பண்ணுறாங்க. ஐபிஎல் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிளே ஆஃப் வாய்ப்பை பெற முனைப்பு காட்டும் அணிகள். இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ். The Chennai Silks in Mega Summer Sale.